அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன. 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பாக்யாதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அவர் அதிசாகரமாக உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே அவர் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் முறையாக அடுத்த வருடம் ஜூன் மாதத்தில் தான் ஜென்மராசியில் உச்சபலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் அதிசாரமாக வலம் வந்த சூழலில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்வதால் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படாது. ஆனால் சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை கடகராசிக்காரர்கள் எளிதில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு கிரகம் அவருடன் சேர்ந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கிரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாக அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது. அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி, நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் வலம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அதிசாரமாக 4 அதாவது காலச்சக்கரத்தில் 4ஆம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் 18ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க. குரு பகவான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி 11ஆம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி 18ஆம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார். குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதே போன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் நேர்கதியில் வலம் வந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விருச்சக ராசி, மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது. மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். அதற்கு பிறகு
பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. அதிசயமான நிகழ்வு. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை, அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும். ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர். எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் விரயத்தை நோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதத்தில் விரயத்தில் அமர்ந்து ஆபத்தை நோக்கி நகர்கிறாருங்க. குரு பகவான் சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அவர் வக்ரம் பெற்றாலும் லாபத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே குடும்ப வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. குடும்பத்தில் இதுவரை எட்டா கனியாக இருந்த பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும். பண வரவு அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம், தோஷம், சிரமம், சிக்கல் என்று பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். விழிப்புணர்வுடன் இருந்தால் சாதகமற்ற சூழலை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தும் தருணமாகவும் தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் உற்சாகம் குறையாத வகையில் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. ஓரளவிற்கு வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நல்ல பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அஜாக்கிரதையாக இல்லாமல் ஜாக்கிரதையுடன் செயல்படும் போது கலைத்துறை மட்டுமல்ல அரசியல் துறையிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முழுமையாக கலைந்து கடகராசிக்காரர்கள் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பு எளிதில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.